விசேஷித்த அபிஷேகத்தின் கரம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்து வழிநடத்தும்படியாக செபிக்கிறப்பா. எல்லாவற்றையும் கருத்திலே தருகிற ஆண்டவரே, காலத்திலே கடந்து வருவதான ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் வல்லமையின் கரம் நீட்டப்படும்படியாக செபிக்கிறப்பா. இடத்தை விட்டு கடந்து போகும் பொழுது தகப்பனே, பெருக்கமான ஆசீர்வாதத்தோடு கூட அபிஷேகத்தோடு கூட வல்லமையோடு கூட நாங்கள் கடந்து செல்ல தேவனீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக செபிக்கிறப்பா. எல்லா தடைகளையும் மாற்றுங்கப்பா. விடுதலையோடு ஆராதித்து மகிமைப்படுத்த தேவனே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எல்லா துதிகர மகிமையாகவும் தேவாதி தேவன் ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். மீட்பரேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில பாடல்களை பாடி அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே நலமகிழ்ந்தே, கர்த்தர் நீ செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நமக்கு ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறார். கடந்த நாள் முழுவதும் நம்மை கடிமணி போல பாதுகாத்து இந்த நாளிலும் நம்மை ஜீவனோடு கூட தேவன் இடத்திலே கொண்டு சேர்த்திருக்கிறார். அவருடைய அளவற்ற அன்பை நினைத்து நாம் எல்லோரும் ஒரு பாடி உயர்த்தி நாம் துதிப்போம். அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே நலமகிழ்ந்தே, கர்த்தர் நீ செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அடைக்கலமே உமது அடிமை நானே,
நம்மை அனுதினமும் போதித்து நடத்துகிற ஒரு நல்ல தகப்பன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த பாதையிலே நாம் நடக்க வேண்டும், எந்த வழியிலே நாம் செல்ல வேண்டும் என்பதை தேவன் நமக்கு போதித்து நடத்துகிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய சுய பலத்திலோ சுய சிந்தையிலோ நம்ம அநேக நேரங்களில் போயிருக்கலாம். அந்த இடத்திலும் தேவன் நமக்கு உணர்த்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ செல்கிற பாதை தவறு, நீ செல்கிற பாதை மிகவும் குறுகலான பாதை, இந்த பாதையில நீ செல்ல வேண்டாம், உனக்காக நான் ஒரு வழியை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன் என்று தேவன் அநேக நேரங்களிலே நம்முடைய சிந்தனையிலே சில காரியங்களை நமக்கு நினைவூட்டுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நல்ல தேவனை தான் நாம் இந்த காலை வேளையிலே நாம் உயர்த்தி கொண்டிருக்கிறோம். அவர் நம்முடைய வாழ்விலே மிகவும் பெரியவராக இருக்கிறார், மிகவும் நல்லவராக இருக்கிறார், மிகவும் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன், அவர் எப்பொழுதும் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சேர்ந்து பாடி நாம் தேவனை மேம்படுத்துவோம். ஹல்லேலூயா. பெரியவர் எனக்குள்ளே, மிகவும் பெரியவர் எனக்குள்ளே, பெரியவர் எனக்குள்ளே, மிகவும் பெரியவர் எனக்குள்ளே, ஒருவராய் பெரிய அதிசயம் செய்த பெரியவர் எனக்குள்ளே, ஒருவராய் பெரிய அதிசயம் செய்த பெரியவர் எனக்குள்ளே, பெரியவர் எனக்குள்ளே, மிகவும் பெரியவர் எனக்குள்ளே, பெரியவர் எனக்குள்ளே, மிகவும் பெரியவர் எனக்குள்ளே,
சாப்பாடை நம்ம சாப்பிட்டாதான் அதோட டேஸ்ட் நமக்கு தெரியும். ஹல்லேலூயா. அநேக சாப்பாடுகள் பார்க்கும்போதெல்லாம் கலர்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் அது பார்க்கும்போது நம்மளுக்கு அதோட டேஸ்ட் தெரியுமா? தெரியாது. அதை ருசித்து பார்க்கும்போது தான் அதோடைய ருசியை நாம் அனுபவிக்க முடியும். ஹல்லேலூயா. அது எவ்வளோ அழகாக இருக்கு, எவ்வளோ நல்லதாக இருக்கு நாம் ருசித்து பார்க்க முடியும். அதே போலதான் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. அவர் நல்லவர் என்பதை நாம் ருசித்து பார்க்கும்போது தான் நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சேர்ந்து பாடி நாம் தேவனை வெளிப்படுத்துவோம். அவர் நம்மை அதிசயங்களை காண செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. வாக்கு கொடுத்த தேவன், அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஒரு நாளும் அவர் சொன்ன வாக்கை விட்டு அவர் விலகுகிற தேவன் அல்ல. எல்லாவற்றிலும் உன்னை மேன்மேலும் பெருக செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. உன் குறைகள் எல்லாம் நிறைவாய் மாற்றி உன் வாழ்க்கையிலே ஒரு பெரிய அதிசயங்களை காண செய்கிற தேவன் அவர். உன்னோடு கூட இருந்து உன்னை வழி நடத்துகிறார். ஹல்லேலூயா. எந்த வழியெல்லாம் நமக்கு அடைப்பட்டதோ அந்த வழியெல்லாம், அந்த வாசல்களை எல்லாம் திறக்க என் தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு வழி அடையும் போது புதிய வழியை திறக்கிற தேவன் அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சேர்ந்து பாடி நாம் தேவனை வெளிப்படுத்துவோம். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்றவன் நம்பினார். என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்றவன் நம்பினார். உன்னை அதிசயம் காண செய்வேன்,
எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து அப்பா நீர் செய்த எல்லா நன்மைகளை நினைத்து நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பலத்தின் மிகுதியால் அல்ல, என்னுடைய திறமை அல்லப்பா, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக இருப்போம். உடைய கிருபை மாத்திரமாக, உடைய கிருபை மாத்திரமாக. அநேக நேரங்களிலே தேவைகள் அதிகமாக இருந்தது, ஆனால் கையிலேயோ எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலை. ஆனால் அவர் நல்ல எபினேஸ்வராக நமக்கு உதவி செய்தார். நம்முடைய சம்பாத்தியங்களும் நம்முடைய சுய பலத்தை சம்பாதித்ததான காரியங்கள் அவருடைய கிருபை மாத்திரமே நம்மை வழிநடத்தும். அவரே நமக்கு துணையாய் இருந்து கடந்த வாரம் முழுவதும் நம்மை கனிமொழி போல பாதுகாத்தார். ஏதுமில்லை என்றதான எந்த ஒரு கவலையும் இல்லாதபடி தேவன் நம்மை நடத்தி வந்தார். எல்லாம் குறைவுபட்டு நின்ற போது என்னை கைவிடாதபடி நடத்தின ஒரு நல்ல தகப்பன். வேதம் சொல்லுகிறது, மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம், கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே. அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியம். அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல அவன் செடி தூங்குகிறவனாக இருக்கிறான். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மை தொடர்ந்து வரும்படியாக செய்கிறவனாக இருக்கிறான். தேவன் பெரியவர், மகா பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்கிறவராக இருக்கிறார். இந்த காலங்களிலே நம் இடத்திலே கூடி வந்திருப்பது அவருடைய மேலான கிருபை, அவருடைய மேலான சித்தம் மாத்திரம். நாம் நினைத்ததுனால நாம் வரல, அவர் நம்மை நினைத்தருளிக்கிறார். அவர் நம்மை நினைவு கூறுகிற தேவனாக இருக்கிறார். என்னுடைய ஓட்டத்திலே நான் தனிமையாக இருப்பேன், நீர் என்னோடு கூட இருக்கிறீர், நீர் என்னை நடத்துகிற தேவனாக இருக்கிறீர். துணையாய் இருக்கிறபடியா நான் அசைக்கப்படுவதில்லை ஆண்டவரே, நாங்கள் அசைக்கப்படுவதில்லை அப்பா. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. Yeah.
எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே.
பிரியமானவர்களே, வாழ்க்கையில் எல்லாம் போய்விட்டால் எதிர்பார்க்கிறதான ஆசீர்வாதம் நன்மை நம்முடைய வாழ்க்கையில் வந்து சேரலாம். இயேசுவை நம்புவேன் எத்தனை நம்புவேன். வாழ்க்கை கடைசி நாள் வரை இயேசுவை நம்புவேன். எல்லாம் சூழ்நிலைகள் பெருங்காற்றும் கொடுங்காற்றும் அலைகளும் என்னோட வாழ்க்கைக்கு விரோதமாய் இயேசுவே ஞானமே நம்புவேன். எத்தனை உலகளுக்கு இந்த காலை வேலை என்னை கைவிடாதப்பா, என் கருத்திற்கு பிடிச்சிருக்கா. ഞാൻ പിടിച്ചാൽ ഒരു നേരം എൻ കൈ ബലഹീനമായി പിടിവിടலாம். ஆனால் ஆண்டவரே, நீ என் கரத்தை பிடித்த யாராலும் அந்த கரத்தில் തന്നെ திருடி கொண்டு போக முடியும். ஏனென்றால் நீ என் கரத்தை ஷபனறியாத நம்புவே நலனே நம்புவே. Hallelujah. And Yeshua. இந்த காலைவேளையில் கர்த்தருடைய கிருபையினால் கர்த்தர் நம்மளை தாங்கி வரும் ஆசீர்வாதமான அனுபவத்திலே நம்மளை வழி நடக்கப்படுகிறார். நாம் എല്ലാവരും ആണ്ടവരുടെ സമുഖത്തിൽ കണ്ണുകളെ മൂടി കർത്തരുടെ മുഖത്തേക്ക് കണ്ണുകളെ ഏറെടിച്ച് ഞാൻ ജപം. കർത്തരുടെ കൃപയിനാൽ അവർ നമ്മളെ താങ്ങി വഴി നടത്തി ഇவ்வளவு ദൂരം കൊണ്ടുവന്ന ദൈവകൃപയ്ക്ക് നന്ദി. എല്ലാവരും ജപിക്കുന്ന നേരത്തെ കർത്തദാസൻ രാജതുറൈ ഇപ്പോൾ ആശീർവാദത്തിற்காக ദൈവത്തെ നന്ദിച്ചു. நன்றி சொல்லுவதற்காக இந்த உயிர்த்தெழுந்த நல்ல நாள்ல அப்பா எங்களை ஒருமனமாய் தகப்பனே கிறிஸ்தவர்கள் யாரை அப்பா எல்லாவற்றையும் தகப்பனே கூட்டி சேர்த்த கிருபைக்காக நன்றி சொல்லுவதற்காகவே அப்பா எங்களை தடைகளை உடைக்கிறவர், அப்பா அதிசயங்களை எங்களை காண்பிக்கிறவர், அப்பா அதிசயமான வழிகளை எங்களை நடத்தி செல்கிற தேவன் எங்களோட கூட உண்டு கர்த்தாவே. அப்பா ஒருவேளை தகப்பனே அப்பா தகப்பனே சகோதரப்பா நாங்கள் உங்களை கையை பிடித்து கொண்டு நடக்கிறவர்களாய் அல்லாமல் அப்பா நீர் எங்களுடைய கைகளை பிடித்து கொள்ளும்படியாக ஒரு விஷயங்களை ஒப்பு கொடுக்கிற கர்த்தாவே. எங்களுடைய கரங்களை அப்பா தெய்வ சமூகத்தில் உயர்த்தி பிடிக்கிறோம். அப்பா எங்களுடைய கரங்களை நீர் பிடிக்கும்படிக்காக ஒப்பு கொடுத்து
ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் அப்பா தகப்பனே ஸ்தோத்திரம், எங்களுடைய மரண பரியந்தம் அப்பா தேவன் எங்களுடைய கரங்களை பிடித்து நடத்தும்படியாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. அப்பா தகப்பனே வறட்சியான நாட்களிலும் செழிப்பான நாட்களிலும் கண்ணீரின் பாதையிலும் அப்பா கஷ்டத்தின் நிலைகளிலும் தகப்பனே எல்லா நிலைகளிலும் உண்மையே சார்ந்து கொள்ள, உண்மையே அண்டி கொள்ள, அப்பா உங்களுடைய பாதத்தை அண்டி கிடக்க, அப்பா உங்களுடைய செட்டையின் மறைவிலே தகப்பனே அடைக்கலம் புக கர்த்தர்களுக்கு அப்பா கிருபை செய்வனால ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம், எப்படிப்பட்ட சூழ்நிலை எங்களுடைய வாழ்க்கையில கடந்து வந்தாலும் அப்பா தேவனை விட்டு பிரிகிற ஒரு வாழ்வு எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே, அப்பா அற்பமான தகப்பனே அப்பா காரியங்களுக்காக, அப்பா தகப்பனே உலக பொருட்களுக்காக, உலக தகப்பனே ஐஸ்வர்யங்களுக்காக தேவனை விட்டு பிரிகிற ஒரு வாழ்வு எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. உபத்திரவம் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் தேவனையே பற்றி கொண்டு கிடக்க, தேவனையே அண்டி கொண்டு கிடக்க கிருபை தர வேண்டுமா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா அந்த வனாந்திரமான வாழ்க்கையில தகப்பனே எத்தனையான போராட்டங்களை சந்திக்க வேண்டி இருந்தாலும் தேவனை நடத்த முடிக்க ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுப்பா. அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே, மட்டுமாய் நடத்துவது தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், இப்பொழுது கூட தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் உம்முடைய வார்த்தைகள் கேட்க இருக்கிறோம்ப்பா. உம்முடைய வார்த்தையானது எங்களோடு அப்பா இடைபெறமடிக்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் கேட்கிற ஒவ்வொருவரையும் தேவன் பொறுப்படுங்க ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. உம்முடைய வார்த்தையானது தகப்பனே அப்பா எங்களுக்குள்ளார கிரீஸ் படிக்க ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. எங்களுடைய செவிகள் திறந்திருக்கட்டும், எங்களுடைய இருதயங்கள் திறந்திருக்கட்டும்ப்பா. தேவ சத்தம் எங்களுக்குள்ளார கடந்து செல்லட்டும் கர்த்தாவே. இந்த வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும் மாற்றி போட்டு தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ கிருபை தர வேண்டுமா எங்கள் ஜெபிக்கிற கர்த்தாவே. அப்பா உடைய ஊழியக்காரர்கள் பார்த்து நீர் பேசும்படிகளை ஒப்பு கொடுக்கிற கர்த்தாவே. எங்களை உடைக்கிறவங்களை தாழ்த்துகிறவங்களை அப்பா தம்முடைய வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்கிற கர்த்தாவே. நீர் பேசும் ஆண்டவர் அப்பா நாங்கள் கேட்கிறோம்ப்பா. அதை கிரியை செய்ய தகவலை அவர்களை ஒப்பு கொடுக்கிற கர்த்தாவே. தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்க தகவலை வந்திருக்கிற எல்லா ஜனங்களையும் கர்த்தர் ஆசீர்வாதம் முடிய ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. கண்ணீரோடு பாரத்தோடு வியாதியோடு கவலையோடு வந்திருக்கிற எல்லா ஜனங்களையும் கர்த்தர் ஆற்றும்படிக்காய் தேய்ச்சும்படிக்காய் அப்பா இருதயத்தின் முறிவுகளை கட்டும்படிக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற கர்த்தாவே. ஒரு ஆவிக்குரிய பலன், ஆவிக்குரிய உணர்வின் பலன் அப்பா தேவனுடைய வல்லமையுள்ள வார்த்தை எல்லாரும் தகப்பனே ஆவிக்குரிய வாழ்க்கையில கட்டி எழுப்பும்படிக்காக ஒப்பு கொடுக்கிற கர்த்தாவே. எல்லா குறைகளை நிறைவாக்கி நடத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் தாழ்த்தி போய் தகப்பனே ஆமென். இன்றைக்கு நம்ம யூத் மீட்டிங் இருக்கீங்க இல்லையா? யூத் மீட்டிங் இருக்குமா? எல்லா யூத்ஸும் சாயந்தரம் 6 மணிக்கு சபைக்கு வரும்படி அன்போட வேண்டிக் கொள்கிறோம். யாரும் மறந்து விடாதுங்க. உங்களோட எல்லாம் பேசணும். சாயந்தரம் 6 மணிக்கு எல்லா யூத்ஸும் யூத் மீட்டிங்குக்காக வரும்படி அன்போட வேண்டிக் கொள்வோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம். ரட்சகருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லா தெய்வ மக்களுக்கும் அன்பின் வாழ்த்துக்களை நன்றியை தெரிவிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான் என்ற காலை வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரை ஆராதிக்கும்படி கர்த்தரான தேவன் நம்மை யாவரையும் கொண்டு வருத்தி தெய்வ கிருபைக்காக நன்றியோடு கர்த்தரை துதிக்கிறோம். கர்த்தர் அவரை ஆசீர்வதிக்கட்டும். எல்லா தினத்திலும் நம்முடைய ஆண்டவருடைய கரம் நம்மோடு கூட இருந்து நம்மளை வழி நடத்துகிற தெய்வ கிருபைக்கு நன்றி செலுத்துவோம். இந்த காலை வேளை தெய்வ வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். சீக்கிரமா நமக்கு தேவ வார்த்தைகளுக்கு கடந்து செல்வோமா? இதுக்கப்புறம் இங்கிலீஷ் ஆராதனை இருக்கிறதுனால நேரம் சுத்தமா இல்லை. அதனால் வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். சங்கீதம் 61ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். Book of Psalms chapter 61 verse 2. என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்திருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய் விடும். ஆமென். ஹalleluya. Praise the Lord. சகோதரர்கள் கூட்டத்தில் நரால் படிங்க அந்த வசனம். என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்திரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய் விடும். ஆமென். ஹalleluya. நானே കഴിഞ്ഞ ദിനത്തില് ரொம்ப பிஸியா இருந்தாரு. ஆனாலும் இரவிலே கடந்து வந்து கர்த்தருடைய வசனம் தியானம் பண்ண நேரத்துல இந்த வார்த்தை கர்த்தர் என்னோட பேசினார். சாதாரணமா நாம் எல்லாரும் சொல்றதான ஒரு காரியம் இருக்கிறேன். அந்நிய பாஷையில் நாம் பேசுவோமானால் நாம் கர்த்தர்கிட்ட கர்த்தரோட பேசுறேன் இல்லைங்களா? ஒரு புது லாங்குவேஜ், it's a new language for us to speak to the Lord. ஆண்டவரோடு நமக்கு பேசுறதுக்கு ஒரு புது பாஷை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுதான் என்ன?
அந்நிய நம்ம எல்லாரும் அதை நம்புற அந்நிய பாஷையை நாம் ஆண்டவரோட ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறார். அந்நிய பாஷையை நாம் கர்த்தரோட பேசிட்டே இருக்கிறார். Praise the Lord. அதுக்கு ஒரு மாற்றம் கிடையாது. இந்த பாஷையில் ஆண்டவரோடு பேசிதானே ஆகணும், ஜெபம் பண்ணிதானே ஆகணும். இந்த கர்த்தர் நமக்கு தன் ஆவியினால் நமக்கு கொடுத்ததான ஒரு பாக்கியம். நம்ம உலகத்தில் கண்கள் இல்லாத காதுகள் இல்லாததுமான ஆமேன் தேவர்களோடு பேசுறதான நேரத்தில் ஆமேன் கண்கள் உள்ளதும் காதுகள் உள்ளதும் கரம் உள்ளதும் உயிர் உள்ளதுமான கர்த்தரோடு பேசுறதுக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்ததான மிகப்பெரிய பாஷை தான் என்ன பாஷை. அதே தேவன் நம்மோடு பேசுறதுக்கு இல்லைங்க நமக்கு கர்த்தரோடு பேசுறதுக்கு கர்த்தர் வைத்திருக்கிறதான ஒரு மானதண்டம், ஒரு முக்கியமான ஒரு லாங்குவேஜ் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். மற்றொன்றும் அல்ல, கண்ணீர். ஆமென். நம்முடைய கண்ணீர் ஆக்சுவலா கண்ணீர் ஒரு லாங்குவேஜ் தான் இல்லைங்களா? ஆண்டவருடைய சமூகத்தில் கண்களை ஏறடிக்கிறதான ஒரு தேவ பிள்ளையை பொறுத்து அவருடைய கண்ணில் இருந்த கண்ணீர் வந்தா அதனுடைய அர்த்தம் ஆக்கு தெரியும், அர்த்தத்துக்கு தெரியும். ஆமென். அல்லேலூயா. நேற்றைய இரவில் ഞാൻ ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த வசனம் தியானம் பண்ண நேரத்தில் இந்த மனசிலே ஓடி வந்ததான ஒரு காரியம் அதுதான். நான் விருந்ததான கண்ணீர் ஒரு பாஷையா இருக்கிறார், லாங்குவேஜா இருக்கிறார். அநேகர் அந்த லாங்குவேஜ் தெரியல. நம்ம பொறுத்து நம்ம கண்ணீர் விடுறதான விஷயம் என்ன விஷயம் நம்ம கூட உள்ளவர் கூட தெரியாது. ஆனால் ஒரு சொட்டு கண்ணீரும் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் விடுகிறது, அது ஆண்டவருடைய சமூகத்தில் பாஷையாய் ஒரு லாங்குவேஜா ஆண்டவரோடு பேசுகிறதான ஒரு பாஷையாய். அநேகருடைய வாழ்க்கையில் கண்ணீர் இல்லை, ஜெபம் இல்லை. ஜெபித்தாத்தான் கண்ணீர் வந்துடலாம். ஜெபமில்லாத வாழ்க்கையில் ஆயுதினாலே கண்ணீர் இல்லை. நம்ம பராதி புலம்பிட்டே இருக்கிறோம். மனுஷரோடு புலம்புற, நண்பரோடு புலங்குற, பாஸ்டரோட பக்கத்தில் உள்ளவரோட நமக்கு சொந்த பந்தங்களோட புலம்பிட்டே இருப்பாங்க. ஆனா அது கர்த்தரிடத்துல போய் சேராது. அல்லேலூயா. ஆனா நம்மட புத்தர்களின் சத்தம் ஆண்டத்து போகும். நம்மட கண்ணீர் எந்த இடத்துல போவாங்க? ஆமென். இஸ்ரவேல் மக்கள் அவருடைய விசுவாச பிரயாணத்துல முறுமுறுத்த நேரங்களில் அந்த முறுமுறுப்பு ஆண்டவருடைய சமூகத்தில் அவருக்கு சாகதமாய் போய் சேரல. ஆனா எந்த நேரத்தில் அவர் ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ணீர் விட்டதோ அதெல்லாம் கர்த்தர் என்ன செய்தார்? அவர் பாவங்களை மன்னித்து அவருக்காக கர்த்தர் வழிவாசல்களை துறந்தார். அப்படியானால் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ இலவசமா கர்த்தர் நமக்காக தன் மகனை கொடுத்த தன் ஒரே குமாரனான கிறிஸ்துவை நமக்காக அவன் கொடுத்த தேவனுக்கு அவன் பிள்ளை கண்ணீர் விட்டார். அவர் அதை பார்க்காம போயிடுமா? இருந்தாலும் போக மாட்டேன். ஆமென். அந்த அற்புதத்தை செய்திடுவார். இந்த பாஷை, இந்த லாங்குவேஜ் ரொம்ப வித்தியாசமான ஒரு லாங்குவேஜ். உலகத்தில் உள்ள ஆட்கள் எல்லாம் சொல்ல அவர் கண்ணீர் விட்டு அழுதுட்டே இருக்கிறார். அவரை விடுவிக்கார் யாராலும் முடியும். அவர் வாழ்க்கைக்கு ஒரு வித்தியாசத்தை கொண்டு வராத யாராலும் முடியும். நான் ஒரு விஷயத்தை சொல்றேன் தேவ மக்களை, சில விஷயத்துக்கு பரிகாரம் திடீர்னு நமக்கு கிடைக்கல. ஆனா கொஞ்ச நாட்கள் பொறுத்ததுக்கு போறது நம் கண்ணீர் விட்ட ஓரோ விஷயத்துக்கும் கர்த்தர் அற்புதகரமாய் நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்திடுவார். ஆமென். ஹல்லேலூயா.
அவன் மறக்கிறதுக்கு மனுஷன் அல்ல. ஒரு நாளும் நம்மளை மறக்காது. அல்லேலூயா. அதுதான் இந்த வார்த்தையை நாம் பார்க்க முடியும். அந்த வசனத்தினோட பேக்ரவுண்ட் சொல்லதுக்கு ஒன்றும் எனக்கு நேரம் கிடையாது. சங்கீதத்தினோட அதனுடைய பேக்ரவுண்ட் எல்லாம் சொல்லி நேரத்தை தள்ளதுக்கு நான் விருப்பப்படவில்லை. 2ஆம் வசனத்தில் ஒரு வார்த்தையோட படியுங்க. என் ஹிருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்தலத்தில் இருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். பூமியின் அடையாளம் கடைசி. ஏனென்றால் இனி போகிறதுக்கு இடம் கிடையாது. பூமி என்ன சொன்னதானா, இந்த உலகத்தோட கடைசியில் நான் வந்திருக்கிறேன், இனி போகிறதுக்கு வழி இல்லை, கடைசி. ஆமென். ஹல்லேலூயா. தாவீது சொல்றார், என் ஹிருதயம் தொய்யும் போது, என் ஹிருதயம் தொய்யும். அதுதான் கண்ணீர்னு சொல்றோம், அதுதான் ஜெபம் இல்லைங்களா? தொய்யுமோ, that is ஜெபம், that is கண்ணீர், அதான் கண்ணீர். Amen. Here, amen. When hurt is overwhelmed, என்னால் தாங்க முடியல. சில கஷ்டங்கள் நம்மளோட வாழ்க்கையில் வந்தா நமக்கு தாங்கலாம். நமக்கு அதுக்கு என்ன செய்யலாம்? பரிகாரம் பிடிக்கலாம். ஒரு மழை வந்து கொஞ்சம் விவசாயங்கள் எல்லாம் நஷ்டமாயிடுச்சு. அடுத்த விவசாயத்தை நமக்கு என்ன செய்யலாம்? மேனேஜ் பண்ணலாம். ஆனா சில கஷ்டங்கள் அப்படி அல்ல, நம்மளால தாங்க முடியல. அதே நினைச்சு 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 ஒரு காலத்தும் அது திருப்பி வராது, திருப்பி கிடைக்காது. வாழ்க்கையில் பூர்ணமாய் நஷ்டமாயிட்டு அதை ஓர்த்து வேதனைப்பட்டு கண்ணீர் விட்ட ஹிருதயம் தொய்கிறதான வசனம் என்ன சொல்றது? ഞാൻ அப்ப எங்க இருக்கிறார்? பூமியின் ஆமென். அந்த நேரத்துல தாவீது என்ன சொல்ற? நான் உன்னை நோக்கி கூப்பிடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். எதுக்காக தாவீது ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறேன்? என்னோட பிரச்சனையை கொஞ்சம் மாற்றி கொடுங்கய்யா. ஆமென். என்னோட பிரச்சனையை கொஞ்சம் மாற்றி அதில் ஒரு மாற்றத்தை கொடுங்களையா. அப்படி கேட்கவே இல்லை. பிரச்சனை மாற்றுகிறது அல்ல கர்த்தருடைய. ஆமென். கர்த்தர் அதை செய்வாங்க. ஆனா பிரச்சனத்தில் நடுவில் உள்ள கைவிடாத கர்த்தரின் கரத்தை பிடிப்பாங்க. ஹல்லேலூயா. செங்கடல் உன்னோட சமூகம் முன்னாடி பூர்ணமா மாறட்டேன்ற கர்த்தர் சொன்னா செங்கடல் மாறிடுவாங்க. ஆனால் செங்கடல் நடுவில் கூட உன் கரத்தை பிடிச்சு கர்த்தரனே வழி நடத்துவான். அக்கினிக்குள்ள எரியப்பட்டதானா சந்திரக் மேசக் அபேதநேகோ எபிராய பாலகரோட வாழ்க்கையில் அந்த அக்கினி அந்த தீ அவரோட வாழ்க்கையில் மாறட்டு என்று சொன்னா மாறிடுவாங்க. ஆனால் அந்த தீ மாற்றவே இல்லை, அந்த அக்கினி எரிஞ்சிட்டே இருக்கு. மிகவும் 7 மடங்கு அது வல்லமையாய் எரியுது. ஆமென். ஆனால் அந்த அக்கினிக்குள்ள யார் வருகிறார்? கர்த்தர் வருகிறார். ஆமென். அந்த அக்கினிக்குள்ள வந்த இது தேவ பிள்ளைகள கரத்தை யார் பிடிக்கிறார்? கர்த்தர் பிடிக்கிறார். ஆமென். அக்கினி மாறல, ஆனா அக்கினிக்குள்ள யார் வருகிறார்? கர்த்தர் வருகிறார். ஆமென். அநேக நேரங்களில் நம்மள எல்லாம் நினைக்கிற அக்கினி மாறட்டும். ஆமென். அக்கினி என்னோட வாழ்க்கையில் மாறட்டும். இந்த பிரச்சனை ஆமென் என்னோட வாழ்க்கை பிரச்சனை இருக்கட்டும். அந்த பிரச்சனையின் நடுவில் யார் வருவார்? கர்த்தர் இறங்கி வருவார். ஆமென். அதான் தாவீது சொல்றேன், என்னோட வாழ்க்கையை நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறேன். ஆமென். அல்லேலூயா. அதுதான் விசுவாச வாழ்க்கையை பற்றி நாம் படிக்குவோமானால் இதுதான் யதார்த்தமான விசுவாசம். The secret of faith. விசுவாசத்தினுடைய ரகசியமான காரியம் என்னென்றால் அக்கினிக்குள்ளே இறங்கி வருகிறதான கர்த்தர்.
செங்கடல் சமுத்திரத்திலே வருகிறதான கர்த்தர், வனாந்திரத்திலே வருகிறதான கர்த்தர். அல்லேலூயா. பிரச்சனத்தின் பிரச்சனமாறல, பிரச்சனத்தின் நடுவில் யார் வருகிறார்? கர்த்தர் வருகிறார். அல்லேலூயா. உலகத்தில் உள்ள நேதாக்கள், உலகத்தில் உள்ளதான ஆட்கள் எல்லாம் நமக்கு பார்க்க முடியும். பிரச்சனை மாத்திரம், பிரச்சனை வருந்தா நேரத்தில் அவர் என்ன ஆயிடும்? அவரு தப்பிக்கும், அவர் எஸ்கேப் ஆயிடும். ஆனால் கர்த்தர் அப்படி அல்ல. பிரச்சனை அப்படியே இருக்கட்டும், அதன் நடுவில் யாரு வருவா? கர்த்தர் வந்துடுவார். அதுதான் நமக்கு பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஆமென். அநேகருடைய வாழ்க்கையில் ஆமென், when my heart is overwhelmed, என்னோட ஹிருதயம் ஆமென் சீனிக்கும் நேரத்தில், பலவீனப்படும் நேரத்தில், ஆமென் சோதனையின் நேரத்தில், ஆமென் தாவீது என்ன சொல்ற? ஆமென், கர்த்தர் என் கரத்தை பிடிப்பார். ஆமென். அந்த காரணத்தால் ஆமென், ஒரு வழி இல்லாத நேரங்களிலும் கர்த்தர் என்னை கரத்தை பிடிப்பார் என்றதான வாழ்க்கை தான் விசுவாச வாழ்க்கை. ஹல்லேலூயா. விசுவாச வாழ்க்கை இது தாவீதுடைய வாழ்க்கையில் வரும் நேரத்துல ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு காலத்திலும் துறக்கப்படாத வாதில் அவருக்காக வாசல்கள் திறக்கப்படுவது யாருக்கு நம்பிக்கை இருக்கிறார்? தாவீதுக்கு நம்பிக்கை இருக்கிறார். ஒரு காலத்தும் எனக்காக ஒரு வாசல் திறக்க மாட்டேன் என்று நினைக்கிறதான விசுவாசியோடு இன்றைய காலை வேளை நான் சொல்லட்டும், கர்த்தர் உனக்காக வாசல் திறந்துடுவார். ஆமென். ஹல்லேலூயா. 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 ஒரு நாளும் என்னோட சூழ்நிலை மாற மாற்ற நினைக்கிற விசுவாசி, உன்னோட சூழ்நிலையை கர்த்தர் மாற்றிடுவார். ஆமென். சொல்ல முடியுமா? இன்னைக்கு இருக்கிறதான என்னோட சூழ்நிலையை கர்த்தர் மாற்றிடுவார். விடாத கர்த்தருடைய சமூகத்தில் கண்ணீர் விட்டு ஜெபம் விட்டு ஜெபிக்கிறதான ஒரு ஜெப வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில் இருக்குமானால், அருமையான தேவர்களே, என்னோட சூழ்நிலையை மாற்றுவதற்கல்ல, அதற்கு அற்புதமா மேற்கொண்டு வழி நடத்துவதற்கு ஆமென் நாளுகளில் வரும் நாட்களில் சூழ்நிலை எல்லாம் மாற்றி கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். ஹல்லேலூயா. யாரும் அவ்வளோ ஜெபம் பண்ணி எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறார். என்ன எதிர்பார்ப்பா? கர்த்தர் நீங்க மறுபடி பதில் தந்துடுவார். கர்த்தர் நீங்க பதில் தந்துடுவார். அந்த கர்த்தர் நீங்க அற்புதத்தை செய்திடுவார். இது நினைச்சு நான் பிரயாணம் செய்தாலும் பிரச்சனை மாறாத நேரங்களில் சோர்ந்து போக கூடாது. ஹல்லேலூயா. ஆமென். வாசல்கள் மூடப்படும் போது சோர்ந்து போக கூடாது. ஆமென். சூழ்நிலைகள் மாறும் நேரத்தில் சோர்ந்து போக கூடாது. அல்லேலூயா. கூட இருக்கிற எல்லாரும் நம்மளை விட்டு போனாலும், ஆமென், கூட உள்ளவர் எல்லாரும் நம்மளை விட்டு போனாலும் சோர்ந்து போக கூடாது. விசுவாசத்தோட கண்ணீர் விட்டு ஆண்டவருடைய சமூகத்தை ஜெபிக்குவோமானால் இன்றைய காலை வேளை நான் சொல்லட்டுமா? தாவீது சொல்றதான ஒரு காரியம் இருக்கிறார். ஆமென். நான் பலவீனப்படும் நேரத்தில் ஆமென், நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார். ஆமென். என் கண்களை ஏறடிப்பார். ஆமென். ஆமென். பூமியுடைய கடைசி இடங்களில் ஆமென், the last place of the earth, where the end of the earth, I am going to amen, hallelujah, open my eyes unto the Lord and I am going to cry to the Lord. நான் என் கண்களை திறந்த தெய்வ சமூகத்தில் நான் கண்ணீர் விட்டால் கர்த்தரின் கூக்குரலின் சத்தத்தை கேட்பார். அப்படிப்பட்ட நம்பிக்கை யாருடைய வாழ்க்கையில் இருக்கிறார்? தாவீதுடைய வாழ்க்கையில் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இவன் நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. தாவீது எப்படி சொல்றான்? ஆமென். அந்த வசனத்துல நமக்கு பார்க்கிற விஷயம் என்ன? When my heart is overwhelmed, ஹிருதயம் தொய்யும் போது, ஆமென், ஹல்லேலூயா, ஹிருதயம் தொய்யும் போது, தளர்ந்து போகிறதா, ஆமென், அந்த நேரத்துல கண்ணீர் விட்டு புலம்பிக் கொண்டு, ஐயோ என்னோட வாழ்க்கை இப்படி ஆகி போயிடுச்சு, இப்படி சொல்லக்கூடாது. ஐயோ என்னோட வாழ்க்கை எல்லாரும் என்ன விட்டு போயிட்டாங்க. தேவ மக்கள் விசுவாச வாழ்க்கையில் கர்த்தருக்காக போராடி வாழ்க்கை விசுவாசத்திலே போராடுகிறதான தெய்வ பிள்ளைகளோட வாழ்க்கையில முக்கியமான ஒரு விஷயத்தை எனக்கு பார்க்க முடியும். அங்கே அவரு உயிரோடு இருக்கிற காலத்திலே கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறதுனால அவர் இறந்து போகிறது துக்கம் இருக்கலாம். ஆனா உலகத்தாட்கள் ஆமென் ஆமென் குக்குறதுனால சத்தம் அந்த இடத்துல கேட்க முடியாது.
ஆமென். தேவ மக்கள் அடக்க ஆராதனை நீங்கள் பார்த்திருக்கீங்களா? எவ்வளவு சமாதானபரமாக இருக்கிறார். ஆமென். நான் நமக்கு கலாச்சாரங்கள் இருக்கிறேன். யாராவது ஒரு மாலையமாயிட்டு வருவோம், சொந்தக்காரர் ஒரு மாலையமாயிட்டு வருவாங்க. இந்த மாலையமாயிட்டு வரும் நேரத்துல சண்டை அடிப்பாங்க இல்லையா? அதுக்கு என்ன சொல்லுவாங்க? பாருங்க, இந்த சத்தம் எனக்கு கரெக்டா தெரியும். ஒரு மாதிரி ஒரு சத்தம் சத்தம் வருது. அந்த சத்தம் கேட்குமோ சடலத்துல அப்பாவுக்கு போய் ரமான கத்திட்டே இருப்பாங்க. கரெக்ட் தானே? ஆனா ஒரு தேவ பிள்ளைல அடக்காராதனை பாருங்க, மாலை வரக்கூடாதுன்னு நான் சொல்லுவாங்க. இப்படெல்லாம் மாலை இடங்க, உயிரோடு இருக்கும்போது நான் மாலை இடலாம் ஓடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கலாச்சாரம் இருக்கட்டும், நான் அதுக்கு தடை இல்லை. ஆனா சமாதானபரமாய் பாட்டும் பாடி செய்தி கொடுத்து அதுதான் ஆராதனை என்று சொல்றான். அடக்க ஆராதனை என்று சொல்லுவாங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அருமையான தேவபிள்ளைகளை, நம்முடைய எல்லாம் வாழ்க்கை மாதிரிகாபரமான அடக்க ஆராதனை. பிரைஸ் தி லார்ட். இருக்கிற பசங்க அவருக்கு இனி வாழ்க்கை இருக்கிறார். ஐயா என்ன ஐயா இப்படி எல்லாம் பேசுறேன், கல்யாணம் ஆகல ஐயா, அதுதான் நான் பேசுறேன். ஆனா பெரியவரோட நான் சொல்லட்டும், அவங்க இருக்கட்டும், அது சிரிக்கட்டும். பெரியவரோட நான் சொல்றேன், சமாதானபரமாய் பாட்டு பாடி விசுவாசத்தோட பிரத்யாசையோட பாட்டக்க பாடி சந்தோஷமா நம்மளோட வாழ்க்கை பரலோகம் போய் பரலோகமே என் சொந்தமே நான் என்று சேருமே என்னோட பாட்டினுடைய அர்த்தம் உலக மக்கள் பார்க்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அதுதானே நான் எப்பவும் சொல்லுவாங்க, தேவ மக்களோட அடக்க ஆராதனை சபைக்குள்ள நடத்தணும்னு சொல்லுவாங்க. இது சொன்னா ஆராதனை சபைக்குள்ள இருந்து சர்ச்சின் சடலத்தை எங்க கொண்டு போனோம், எல்லாரையும் போவோம். ஆமென். இங்க விருப்பம் இல்லை, தண்ணி ஊற்றணுமா, சண்டை போடுறோம், அவன் இந்த பட்டாசு படிக்கணுமா, சான்ஸே கிடையாது. இந்த சர்ச்சில் ஒரு விசுவாசிக்கும் பட்டாசு படிக்கிறது ഞാൻ எழுதி கொடுக்குமா? Praise the Lord. ഞാൻ അടക്കാതെ നടത്തണമാണ് പൊട്ടാസ് പഠിക്കുന്നത് ഞാൻ எழுதி கொடுக்க மாட்டேன். Praise the Lord. ஒரு கூத்தாடுற நேரம் கிடையாது. அந்த நேரம் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற இடமாய் நம்முடைய அடக்காராதனை மாறணும். ஹல்லேலூயா. விசுவாசத்தில் இல்லாதவர் வரும்போது அவருக்கு மனம் திரும்பணும், அவரை கர்த்தரை ஏற்றுக்கொள்ளணும். ஆமென். சந்தோஷகரமாய் வாழ்க்கை 60, 70, 80 வருஷம் உலகத்தில் வாழ்ந்துட்டு சந்தோஷமா என்னோட அப்பா, என்னோட அண்ணன், என்னோட அக்கா, நாத்தனாரு, மாமியாரு, மாமனாரு, யாருமாவட்டும், சித்தப்பா, பெரியப்பா, யாருமாவட்டும் எங்க போயிட்டாரு? பரலோகத்துக்கு போயிட்டாரு. அந்த விஷயத்துக்கு நாம் சாட்சியா இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. பார்த்த உலகத்தாள்கள் விசுவாசத்துல வரணும். ஆமென். நானே போதகருடைய இந்த கடைசி ஆராதனையில ஞானே போய் கண்ணீர் விட்ட விசுவாசத்தில் தீவிரமான தீர்மானத்தை எடுத்திருக்கிறார். ஆண்டவரே, இந்த ஐயா இந்த தேவ மனுஷன் ஓடிய ஓட்டத்தை அதே போல ஓடும்படி எனக்கு கிருபையை தாரும் என்று சொன்ன ஆண்டவரோட சமூகத்தில் கண்ணீர் விட்டு ஜெபிச்ச அநேக நாட்கள் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் ஓடி அவர் ஓட்டத்தை முடிச்சார். அதே போல ஒரு ஓட்டத்தை ஓடி முடிக்கும்படி எனக்கு கிருபையை தாருங்க, கிருபையினால் என்னை பாதுகாக்குங்க, இந்த ஓட்டத்திலிருந்து கால் விழுது வீழாதபடி கடைசி மூச்சு வரை ஆண்டவரே உமக்காக யுத்தம் செய்யும்படி கிருபையை தாரும் என்று சொன்ன கண்ணீர் விட்டு அதுக்காக நான் ஜெபித்துட்டு இருக்கிறார். Praise the Lord. அதுதான் நம்முடைய வாழ்க்கையில முக்கியமான விஷயம். Praise the Lord. அதெல்லாம் இன்றைக்கு என்னுடைய செய்தி. ஆனாலும் நான் சொல்லட்டும், கர்த்தரான தாவீது சொல்றதான ஒரு விஷயம், நான் புலம்பியது கொண்டு பிரயோஜனம் கிடையாது. புலம்பல் அல்ல வேண்டியது, விசுவாசம் தான் நம்முடைய வாழ்க்கை வேணும். உலகத்தில் உள்ள ஆட்கள் புலம்பிட்டே இருப்பாங்க, பராதிப்பட்டுட்டே இருக்கிறார். அவன் குறை சொல்லிட்டே இருக்கிறார், முறுமுறுத்துட்டே இருக்கிறார். இல்லப்பா இல்லையா, நான் அப்படி இல்ல. அவன் எல்லாரும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை கைவிட மாட்டேன். ஹல்லேலூயா.
எல்லா வாசல்கள் எனக்காக மூடப்பட்டாலும் கர்த்தருடைய கிருபையின் வாசல் எனக்காக என்ன இல்ல மூடப்பட மாட்டேன். அது எனக்காக எப்பொழுதும் திறந்து நிற்கிறார். அந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கை வேணும். அல்லேலூயா. வேதனைகள், சோதனைகள், கஷ்டங்கள், ஆமென், அல்லேலூயா, ஆமென், ஜெபம் பண்ணி மறுபடி கிடைக்காத விஷயங்கள் ஓர்த்து ஆமென் புலம்ப தேவையில்லை. கர்த்தர் எனக்காக அற்புதத்தை செய்யும் என்ற நம்பிக்கை என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குமானால் இன்ற காலவேளையில் சொல்லட்டுமா, கர்த்தர் கரத்தை பிடிப்பார். கர்த்தர் புலம்பினர் கண்ணீருடைய சத்தத்தை கர்த்தருடைய சமூகத்தை சொல்லுவோமானால் உனக்காக கர்த்தர் அற்புதத்தை செய்திடுவார். தாவீதை அபிஷேகம் செய்தது கர்த்தர் அல்லவா? சாமுவேல் தீர்க்கதரிசகன் முகாந்திரமா தாவீதை அபிஷேகம் செய்தது யாரு? கர்த்தர் தான். ஆனால் ஏன் இவ்வளவு கஷ்டம் என்னுடைய வாழ்க்கை? சவுல் பதிலா இஸ்ரவேல் ராஜாவாய் ஆடுகளை மேய்த்து நடந்தவனான ஒரு வாட்டு பாலகனே, ஆமென், அல்லேலூயா, ஆமென், கர்த்தர் ஆமென் அபிஷேக தைலம் ஊற்றி அவனை இஸ்ரவேல் ராஜாவாய் அபிஷேகம் செய்ததுக்கு அப்புறமா தீர்க்க ஆண்டுகள், அநேக ஆண்டுகள் மனாந்தரங்கள் ஆமென் அவன் ஆடுகளை மேய்த்து திருப்பியும் போய்விட்டான். காலங்கள் போய்விட்டது. ஒரே ஒரு சத்தம், ஒரே ஒரு கேள்வி, ஆண்டவரே நீர்தான் என்னை அபிஷேகம் செய்தார். நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் விருப்பப்பட்டிருந்த என் தலையில அபிஷேகத்தால ஊற்றவே இல்லை. ஏன் என்னோட வாழ்க்கை இவ்வளவு சோதனை, கஷ்டம், வேதனை? அவர் சகிச்சதான வேதனை நம்மால சகிச்சது இல்லை தெய்வம். அவரு போனதான வழிகளில் நம்மளால் போக முடியாது. அவ்வளோ துன்ப வேதனைப்பட்டதான நாட்கள். எல்லாவரால கைவிடப்பட்ட ஒரு மனுஷன். அதான் அவர் சொல்ற, end of the earth will I cry unto the Lord. ஆமென். கடையாளந்தரங்களில் ഞാൻ ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவார். அல்லேலூயா. அதுக்கு அர்த்தம் என்னென்றால் இனி இதுக்கு அப்புறம் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு இல்லை. ரைட் டுடே சில நேரத்தில் இங்கிலீஷ்ல ஒரு பிரைஸ் இருக்கிற இஸ் the end of the world. ஆமென். சில முட்டு சந்தில போய் நின்னுட்டு நம்ம சொல்லி இதுக்கு அப்புறம் போக முடியும். இதுதான் நான் சொல்றேன். But I am not going to criticize Samuel the prophet. I am not going to talk against the word of God. கர்த்தருடைய ஊழியக்காரனான சாமுவேல் தீர்க்கதரிசகனை நோக்கி நான் அவரை பற்றி புலம்பி பேச மாட்டேன். எதுக்குப்பா நீ என் தலையில அபிஷேகத்தை ஊற்றினார்? அதல்ல என்னோட பிரச்சனை. அவன் சாமுவேல் அல்ல என்னோட வாழ்க்கையில பிரச்சனை. கர்த்தருடைய வல்லமையினால் கர்த்தர் பயன்படுத்தியதான தெய்வ மனுஷன் அவர் அபிஷேக தைலத்தின் தலையில் ஊற்றியது அல்ல பிரச்சனை. ஆமென். கர்த்தரனை அனுமதித்தார். பிரச்சனைகளை கூட பிரயாணம் செய்யறதுக்கு கர்த்தரனை அனுமதித்தார். வாழ்க்கையில் சோர்ந்து போகிறதான வேதனைப்படுகிறதான அனுபவத்தில் கூட கால்கள் எடுத்து வைத்து நடக்கும்படி கர்த்தரனை அனுமதித்தார். ஆகையினால் இனி இதுக்கு அப்புறம் ஒரு பிரயாணம் இல்லை. பிரயாணம் செய்து கடைசியில அவன் நினைக்கிறான், இன்னைக்கு அடுத்த ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு இடம் இல்லையா? அவ்வளோ கண்ணீர் விட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் வேதனைப்படுத்தார். விசுவாசத்தோட அவர் சொல்றான், நான் இனி ஜெபிக்க போறேன். ஹல்லேலூயா. நான் உன்னோட ஜெபிக்க போறேன். I am going to pray to you. நான் உன்னோட கண்ணீர் விட்டு ஜெபிக்க போறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அநேக நேரங்களில் நாம் ஒரு கடைசி எண்ணில் வந்து நிற்கும். அதுக்கப்புறம் ஜெபிக்கிறதுக்கு நம்மளால் முடியல. ஜெபம் பண்ண மாட்டோம். புலம்பிட்டே இருப்பாங்க. சுற்றி போயிட்டே இருக்கிறான். அவருக்கு ஒரு கூட்டம் போய் பேசிட்டே இருக்கிறான். அந்த வீட்டுல இந்த வீட்டுல பக்கத்து வீட்டுல மாமியா இருக்கட்டும் மாமனா இருக்கட்டும் கூட பிறந்த சகோதரர்கள் முன்னாடி எல்லாம் போய் பேசி இப்ப போன்லயே பேசுவாங்க. அம்மா தெரியுமா, அண்ணி தெரியுமா, அண்ணா தெரியுமா? என்ன பிரயோஜனம்? நீங்க பேசுறது ஏதாவது தெரியுமா? மேக்ஸிமம் 500 ரூபாய் தருவாங்க. அதனால ஒரு மூட்டை அரிசி வாங்கி தருவாங்க. அவ்வளவுதானே.
அது உருளோட அரிசி வேணுமா? நாளை 4 பேர்கிட்ட அவர் சொல்லுவாங்க, இப்ப அவரெல்லாம் பெரியவராச்சு, அன்னே கெளிக்கிட்டு தான் வந்தேன், ஞான் தான் இதெல்லாம் பண்ணுது. ஆனா எதுக்கப்பா, எதுக்கெல்லாம் போறேன்? கர்த்தருடைய சமூகத்துல நீ அந்த நேரம் போனெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு நீ ஆண்டவருடைய சமூகத்தில் முட்டு போ. ஆமென். ஹல்லேலூயா. அவருக்கு இவருக்கு விட்டு சொல்லாம நீ கர்த்தருடைய சமூகத்தில் முட்டு போ. கரங்கள் பரலோகத்திலே உயர்த்தி கர்த்தரோட ஜெபம் பண்ணு. கர்த்தாவே, எனக்கு சொல்லதற்கு யாரும் இல்லை, ஒரே ஒரு ஆள் இருக்கிறாங்க, பண்றதுதான் என்னோட வாழ்க்கை. அந்த வக்கீல் இந்த வக்கீல் அந்த ஆள் இந்த ஆள் ஒன்னும் போக வேண்டாம். கண்ணீர் விட்டு கர்த்தருடைய சமூகத்தில் மட்டும் அடங்கி ஜெபம் பண்ணி கர்த்தரோடு நீ பேசுங்க. ஆமென். அதுதான் தாவீது சொல்றான். தாவீது யார் காட்டிட்டு சொல்லிதான் ரெக்கமெண்டேஷனுமாயிட்டு அவரோட மனைவி கிட்ட போய் பேசினாரா? தாவீதோட மனைவி யாரு? சவுலோட அவங்கிட்ட போய் பேசுறான். நீங்க போய் அப்பாவுக்கிட்ட கொஞ்சம் பேசமா, நான் என்ன துரோகம் பண்ணிட்டேன், கொஞ்சம் போய் பேசமா, அப்படி பேசுதா? அப்சலோம் தன் மகன் தனக்கு விரோதமாய் வந்த நேரத்தில் யார்கிட்ட போய் பேசுது? யார்கிட்ட பேசுது? ஆமென். கர்த்தருடைய சமூகம் தான். அன்பான தெய்வ மக்களே, நீங்க கர்த்தருடைய சமூகத்தில் முட்டு மடக்கும் ஒரு விசுவாசியானார் உலகத்தில் ஒரு மனுஷனுடைய முன்னாடி முட்டு மடக்கிறதுக்கு கர்த்தர் உன்னை அனுமதிக்க மாட்டேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் கண்ணீர் விடுகிற ஒரு விசுவாசியானார் உலகத்தில் ஒரு மனுஷன் முன்னில் கண்ணீர் விடுவதற்கு கர்த்தர் உன்னை அனுமதிக்க மாட்டேன். ஆமென். ஹல்லேலூயா. என்ன விஷயமாகட்டும், என்ன பிரச்சனையாகட்டும், கர்த்தருடைய சமூகத்தில் அதான் தாவீது சொல்றார், நான் கடையாந்தலங்களில் இருந்த கர்த்தருடைய முகத்தைக்கு கண்ணீர் விட்டு ஜெபிப்போம். இன்றைக்கு காலை வேளை கூட ഞാൻ சொல்லட்டுமா, വിശ്വാസ ജീവിതത്തിൽ ഇവളോ എന്നെ നടത്തിയത് ഒരു മനുഷ്യൻ എന്ന് சொல்லதுக்கு എനിക്ക് ആരുമില്ല, കർത്തർ താൻ എന്നെ നടത്തിക്കൊണ്ടുവന്നു. ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. കർത്തർ ചില നന്മകളെ, ചില ആശീർവദിക്കപ്പെട്ട ദൈവമക്കളെ കർത്തർ അതിനാக பயன்படுத்தினார். அது ഞാൻ കേട്ടിട്ടല്ല, ഞാൻ ആമേൻ പോയി சொன்னதல்ல, അത്ഭുതകരമായി கர்த்தர் അനുദിനം എന്നെ വഴി നടത്തുகிறார். அதனால தைரியமாய் எனக்கு இந்த செய்தி உங்களோட சொல்ல முடியும். கர்த்தருடைய சமூகத்துல முட்டு மடக்குங்க, கர்த்தர் உங்களை கைவிட மாட்டேன். உங்களோட பாஸ்டர் உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஆயிருக்கிறார். ஆமென். நான் உங்களுக்கு மாதிரியா இருக்கிறார். இந்த விஷயம் ഞാൻ ആർക്കിട്ടുമേ കേൾക്കാതെ കർത്തരുടെ സമൂഹത്തിൽ പോയി കണ്ണീർ വിട്ട് ജെപിப்போம். அதுக்கு பதில் கர்த்தர் அடுத்த நாட்களில் அல்ல காலங்கள் போய்விட்டாலும் மறக்காതെ, ഞാൻ മറന്നാലും മറക്കാതെ கர்த்தர் என்னை ஞாபகப்படுத்தி அன்னைக்கு நீ என்கிட்ட கேட்டில்லையா, இன்றைக்கு நீ இது பெற்றுக்கொள்ள என்று சொன்னார். நான் கேட்காத கூடி கர்த்தரன் கரத்தில் என்னை அதிசயகரமாய் இந்த வனாந்தரத்தில் வழி நடத்துகிறார். அதே தெய்வம் தான் உங்கள தெய்வம், அதே கர்த்தர் தான் உங்கள கர்த்தர், அதே தகப்பன் தான் உங்கள தகப்பன். அவன் வாக்குத்தத்தங்களில் உண்மையுள்ளவன், வாக்கு மாறாதவன், அற்புதகரமாய் வழி நடத்துகிற கர்த்தர். ஆமென். கடைசி ஆமென் உலகத்தினுடைய கடைசி இடத்துல போய் ஆமென் அல்லது கடையாந்தலங்கள் இருந்த கண்ணீர் விட்ட ஆண்டவருடைய சமூகத்தில் நீ கண்ணீர் விட்ட போதும் அந்த லாங்குவேஜ், அந்த பாஷை யாருக்கு புரியும்? கர்த்தருக்கு புரியும். ஒன்னும் பேச வேண்டாம், கண்ணீர் விட்டா போதும். கண்ணீர் விடு. கர்த்தருடைய சமூகத்தில் போய் முட்டு மடக்கி கண்ணீர் விடு. யாருக்கு அது புரியும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தாய் தகப்பன் தன் பிள்ளையுடைய கண்ணீர் பார்த்தா தெரியும் விசுவாசி. புரியுமா? புரியாது. ஒண்ணு வேண்டாம், நீங்க வீட்டில் வளர்த்துந்த பெட்ஸ் இல்லையா, நாய்க்குட்டி ஆகட்டும், தட்டை ஆகட்டும், கிளி ஆகட்டும், மாடாகட்டும், ஆடாகட்டும், അതിനോட മുഖത്തൊരു മാറ്റമാണ്. உங்களுக்கு புரியுமா? புரியாதையா? புரியுமா? புரியும்.
ஆமென். ஹalleluya. நம்மள நினைக்கிற மாதிரி அல்ல. നമ്മളെ നേസിക്കുന്നതാണ് ഒരു മൃഗത്തിന് ഭാഷ നമുക്ക് പുരിയുമാണ്. ആമേൻ. പ്രമാണ സഹോദരൻ ജസ്റ്റിൻ ബ്രദർ എനിക്ക് ഒരു നായ്ക്കുട്ടിയെ കൊടുത്തറിയിച്ചു. എന്നാ ബ്രീഡ് ഇത്? പഗ്. എന്നെ മാതിരി മൂക്കില്ലാത്ത அவ்வளோ பழக்கம் கிடையாது. நான் அதுல முன்னாடி ஒரு பிஸ்கட் சாப்பிட்டேன், கொடுக்கல. தலையெடுத்து பார்த்தேன், நான் கொடுக்கல. என்ன பண்ண போறேன்னு தெரியுதுக்காக நான் கொடுக்கல. நான் அந்த பிஸ்கட் ஃபுல்லா சாப்பிட்டேன், கொடுக்கவே இல்லை. பிஸ்கட் இருக்கு, இது என்ன செய்ய போறேன்னு தெரியுதுக்கு நான் கொடுக்கல. ഞാൻ രണ്ട് കാര്യം മുന്നാടി വെച്ചു. அப்படியே டோட்டலாக எனக்கு டெகரஸ்ட் ஆயிடுச்சு. மின்ன மாட்டேன், பேச மாட்டேன். அதுதான் அதில் எனக்கு பார்க்க முடியும். நான் போய் கூப்பிட்டேன், ஏய் எழும்படா. ഞാൻ திருப்பி ஒரு பிஸ்கட் எடுத்தேன், கொடுத்தேன், சாப்பிடல. ഇപ്പൊ ഞാൻ നിങ്ങൾ കഴുത്തെല്ലാം തട്ട് ഓടടാ ഓടടാ. അപ്പോഴെല്ലാം 2 നിമിഷം സമയവും തല എത്തി பிஸ்கட் சாப்பிட்டுட்டு சந்தோஷம். அந்த பக்கினுடைய சுபாவத்தை எனக்கு கண்டுபிடிக்க முடியுமானா தன் இரத்தத்தினால் வீண்டெடுக்கப்பட்டதான ஒரு விசுவாசியான உங்களோட வாழ்க்கையை பற்றி ஒரு கர்த்தர் தகப்பனை தெரியுமா தெரியாது? ആമേൻ. ഹല്ലേലൂയ. இந்த காலைவேளை நான் சொல்லட்டுமா விசுவாசியே, ஒரு ஆமென் உன்னோடு பேசாத ஆமென் ஒரு மிருகத்தினோட பெட்ஸுக்கு அல்ல ஒரு பெட்ஸினோடதான சுபாவம் உங்களுக்கு புரியுமானா என்ன ஆண்டவரே அப்பா என்று கூப்பிடுகிறார். தகப்பனோட பாஷை தெரியாது. நீ கண்ணீர் விட்டதும் கண்ணீர் ஒன்றும் பேசாத கண்ணீர் விட்டா போதும். கண்ணீரை ஒரு கத்தன் போடுகிறேன். ஹல்லேலூயா. அத்திமாரம் துளவிடாமல் ஆட்டுமந்தை முதலச்சாரும் அத்திமாரம் துளவிடாமல் ஆட்டுமந்தை கர்த்தருக்கு காத்திருப்போம் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போம் வெட்கப்பட்டு போவதில்லை. Hallelujah.
அடுத்த ஒரு பாகம் இந்த வசனத்தில் தாவீது சொல்றார், ஆமென். I will cry unto thee when my heart is overwhelmed. Lead me to the rock that is higher than I. கடைசி எப்படி? எனக்கு எட்டாத உயரமான கன்மலையில் என்னை கொண்டு போய்விடும். ஆமென். எனக்கு எட்டாத கன்மலையில் என்னை கொண்டு போய்விடும். ஹல்லேலூயா. உன் தாய் தகப்பன் உன்னை நோக்கி சொல்லுவாங்க, இவன் இவ்வளவு தான் எத்துவான், இவனோட படிப்பு இவ்வளோ, இவனோட அறிவு இவ்வளோ, இவனோட அழகு இவ்வளோ, இவளோட அழகு இவ்வளோ, இவ்வளவுதான், இவ்வளவு தூரம் தான். அதுதான் தாவீதோட வாய். அப்பா ஈசா என்ன சொன்னாரு? ஒரு மகன், அவன் எங்க இருக்கிறார்? ஆடு மாய் எங்க இருக்கிறார்? காட்டுல வனாந்தரத்துல இருக்கிறார். அவனை மறந்து போயிடுச்சு. அவரை பற்றி யாதொரு யோசனை இல்லை. ஒரு வாரம் ஆயிட்டோ 2 வாரம் ஆயிட்டோ அவன் எங்க இருக்கிறான்? வனாந்தரத்தில் ஆடு மாய் போய் எப்ப வருவாங்க, எப்ப போகணும் ஒண்ணுமே தெரியாது. படிப்பு கிடையாது, அழகில்லை. தாவீதை படுத்து பார்த்தால் அவன் வாய்க்கு குள்ளனாய் இருக்கிறார். அப்படிப்பட்டதான ஒரு பையன். ஆனா இவன் அண்ணா அவன் ரொம்ப மசில், அவனை ஜிம்ல எல்லாம் போயிட்டு இருக்கிறான். சூப்பர் 6 பேக், சூப்பரா இருக்கிறான். அவன் போராட்ட வீரன். அவனே முதல்ல கூட முன்னாடி நிறுத்தினான். ஹல்லேலூயா. ஆனா தீர்க்கதரிசனம் என்ன சொல்ற? இவன் அல்ல. ஓடா நான் சொல்றேன், நம்ம தமிழ் லாங்குவேஜ் குளக்கல் லாங்குவேஜ் சொல்றோம். இப்போ ஏல அப்படி ஒன்னொன்னா போயிட்டு கடைசி அப்பாவு கிட்ட கேக்குறேன், இவ்வளவுதானா? இல்ல ஒரு பையன் இருக்கு. அவனுங்க அவன் ஆடு காட்டு எங்க இருக்கிறா? காட்டுல கூப்பிடுங்க, கூப்பிடுவோம். அதுதான் தாவீது சொல்றேன், எனக்கு எத்தாததாடா உன்னதம், உன்னதமான உயரமான. அர்த்தம் என்ன? நான் புலன், என்னால் ஏத்தாதது, எனக்கு முடியாதது. ஆமென். என்னோட படிப்புக்கும், என்னோட அழகிலும், என்னோட ஞானத்துக்கும், என்னோட உடம்பு பலத்துக்கும் எல்லாம் ஒரு பரிதி இருக்கிறார். அதுக்கப்புறமான உன்னதமான ஒரு கல்பாறை, எரிக்கேத்தாததான ஒரு வல, ஆமென், கர்த்தருடையதான ஒரு பாதபீடம். ஒரு விசுவாச வாழ்க்கைன்னு சொன்னா அதுதான். உலக பிரகாரம் உன் கண்களால் உன்னால் பார்க்க முடியாது, அது உன்னுடையதான சிந்தனை. ஆமென். அது உங்களுடையதான விசுவாசம், உங்களுடையதான அறிவு. ஆனா அதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கிறார். அது உங்களால் ரீச் பண்ண முடியாது. நீங்க எத்தி பார்த்தால் உங்களால் அதை என்ன செய்ய முடியாது? போய் சேர முடியாது. அதுக்கு மேற்கொண்டு உன்னை உன்னதமான கல்பாறையிലേക്ക് என்ன, அத என்ன சொல்ற? உயரமான கண்மலை. நான் இன்று காலை வேளை கேட்கட்டும், உங்களுக்கு எட்டாததான உன்னதமான உயரமான அவன் கண்மலை கர்த்தர் உனக்காக வைத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு அது விசுவாசம் இருக்கிறார்? எனக்கு எட்டாததான உன்னதமான ஒரு கண்மலை எனக்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். எனக்கு எட்டாதது என் கல்வினால், என் படிப்பினால், என் அறிவினால் எனக்கு எட்டாததான ஒரு உன்னதமான கண்மலை இருக்கிறார். அந்த கண்மலையில் என்னை கொண்டு போய் சேர்க்கப்படி என்னோடு கூட வருகிறார். அருமையான தேவர்களே, இன்று காலை வேளை நான் சொல்லட்டுமா? ஹல்லேலூயா. உன்னை அந்த கண்மலையிലേക്ക് கொண்டு போகிறதுக்காக
கர்த்தருடைய கரம் உன் கரத்தை பிடிக்க போற எத்தனை விசுவாசிகளுக்கு இன்ற கால வேளை அதுக்கு ஒரு ஆமென் சொல்ல முடியும். எனக்கு எட்டாததான உன்னதமான கண்மலையிலேக்கு என்னை கொண்டு போய் சேர்க்கும்படி என் கரத்தை பிடிக்கிறது ஒரு கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென் சொல்ல முடியுமா விசுவாசியே? ஆமென் உனக்கு எட்டாததும் ஆமென் உன்னால் சென்று சேர முடியாததுமான அதிசயகரமான அற்புதகரமான ஆமென் ஆமென் வல்லமை உள்ள ஆமென் ஹல்லேலூயா இடங்களிலே உன்னை கொண்டு செல்லும்படி கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். தாவீது ராஜா சொல்றார், என்னால் முடியல, ஆனால் கர்த்தரால் கூடும். என்னால் அந்த கண்மலையில் போய் தொட முடியல, ஆனால் எனக்கு எட்டாதது, எனக்கு எட்டாதது, எனக்கு எட்டாதது, உனக்கு எட்டாதது, உங்களுக்கு எட்டாதது. உங்கள் பைத்தனை எத்தனை தடவை ஆமென் நீங்கள் ட்ரை பண்ணியாலும் உங்களால் எட்டாத முடியாததானா அவன் உன்னதமான கண்மலையிലേക്ക് அவர் ஒரு கரத்தை கொண்டு போய் சேர்த்து விடுவார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. என்னுடைய கஷ்டங்களில் அந்த பாறை எனக்கு போதும், என்னுடைய பலவீனங்களில் அந்த பாறை எனக்கு பலமாயிருப்பார். சத்ருவானவர் எனக்கு விரோதமாய் வரும் நேரத்தில் அந்த கண்மலை அவன் கொண்டு வருகிறதான சகல விதமாக அம்புகளை தடை செய்த என்னை செய்வா. அவர் அந்த கண்மலைக்கு பிறகில் அவர் என்னை மறைத்து நிறுத்திடுவார். எவ்வளவு அலைகள் என் வாழ்க்கைக்கு விரோதமாய் வந்தாலும் இந்த கண்மலை அதை தடுத்து நிறுத்திடுவார். இன்று காலை வேளையில் சொல்லட்டுமா, எவ்வளவு வேதனைகள் உன்னோட வாழ்க்கையில் வந்தாலும், எவ்வளவு விதமாக நஷ்டங்கள் உன்னோட வாழ்க்கையில் வந்தாலும், பிரச்சனைகள் உன்னோட வாழ்க்கையில் வந்தாலும், தாவீது இப்படி சொல்லுவார், எனக்கு ஒரு கண்மலை இருக்கிறார், எனக்கு எத்தாதது, ஆனால் அவர் என்னை கொண்டு போய் சேர்த்துடுவார். காரணம் என்னென்றால் நான் ஆண்டவருடைய சமூக ஆண்டவருக்கு தெரியும் அவர் கண்மலையாய் இருக்கிறதுனாலே, அவனின் கண்மலை அவரின் கண்மலையாய் இருக்கிறதுனாலே எனக்கு எத்தாததான அற்புதகரமான அனுபவங்களில் கூடிய நடத்துவா. இஸ்ரவேல் ராஜாவை அவர் என்னை திருப்பி கொண்டு வந்துடுவார். இந்த அபிஷேகம் என் தலைமேல் வீணார். இந்த அபிஷேகத்தினுடைய ஊழியத்தை இந்த ஆமென் அபிஷேகம் செய்து முடிப்பார். ஆமென் சொல்ல முடியுமா? இன்று காலை வேளையில் சொல்லட்டுமா, இந்த அபிஷேகம் உன் தலைமேல் வீணால் ஆமென் உண்மை தலைமேல் வீண அபிஷேகத்துக்கு ஒரு நோக்கம் இருக்கிறார். அந்த நோக்கத்தை இந்த அபிஷேகம் செய்து முடிப்பார். ஒரு வார்த்தை அல்ல, விசுவாசத்தோட ஆமென் சொல்றதுக்கு எத்தனை தேவ பிள்ளைகள் இருக்கிறார். உடம்பு பலவீனமாய் இருக்கலாம், ஆனால் அபிஷேகம் பலம் உள்ளதாய் இருக்கிறார். ஆமென் ஆமென். கண்களுக்கு பார்வை இல்லாதாலும் இந்த அபிஷேகத்தில் விதூரமே நடக்கிற காரியங்கள் உன்னோடு சொல்லி தரும்படி இந்த அபிஷேகத்தில் ஆமென் பலம் இருக்கிறார். இந்த கண்மலை உனக்கு விரோதமாய் வருகிறதானா எல்லா பிரச்சனைகளை தடை செய்த உமக்காக அற்புதத்தை செய்த இந்த வனாந்தரத்தில் ஆமென் யாரெல்லாம் உனக்கு விரோதமாய் வந்தால் ஆமென் மாமனாரோ மனைவியோ மகனோ யாரெல்லாம் உனக்கு எதிராய் வந்தாலும் உன் தலைமையில் ஊற்றப்பட்ட அபிஷேகம் இது சாமுவேலுடைய அபிஷேகம் அல்ல, இது கர்த்தருடைய அபிஷேகம். சாமுவேல் வீட்டில் சாமுவேல் ரெடி பண்ணி கொண்டு வந்ததான அபிஷேகம் என்று நினைக்க வேண்டாம். இது கர்த்தரால் கூடப்பட்ட அபிஷேகம், கர்த்தரால் உருவாக்கப்பட்ட அபிஷேகம், கர்த்தரால் பரம்பெடுத்த அபிஷேகம். ஆமென். அப்படியான இந்த அபிஷேகம் மனுஷனுடையது அல்ல, இது கர்த்தருடையது. இந்த காலை வேளையில் ഒരു തടവയും തലമേലിന്റെ അഭിഷേകം അത് അതിനുടെ ஊழியத்தை முடித்து அது அதனுடைய வேலை செய்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் அது
അവൻ வாழ்க்கைയിൽ നിന്ന് ഉന്നെ വിട്ടു പോവാം. அப்படியானால் இன்று காலை வேளை நான் சொல்லட்டுமா? தாவீது சொல்றார், எனக்கு எட்டாததான கண்மலை. ഞാനൊരു പുള്ളൻ, എനിക്ക് അവളോ എന്നോட സഹോദരർ மாதிரி அவ்வளோ ஹைட் എനിക്കില്ല. கூகுள் சர்ச் பண்ணா தெரியும் தாவீதினோட ஹைட் அப்ராக்சிமேட்லி அதுல போட்டிருக்கிறார். அவரோட அண்ணன்மாரெல்லாம் அவனை ரொம்ப பெருசு, ரொம்ப பலம், வல்லமை உள்ளவன். ஆனால் தாவீது அவ்வளோ பலமையன் அல்ல. அவருக்கு എനിക്ക് എത്താത്തതാണ് അവർക്ക് എനിക്ക് എത്താത്തതാണ് അവർക്ക് എന്നെ വഴി നടത്തുവാമാണ്. എന്റെ കാലങ്ങളിൽ ഞാൻ சொல்லட்டுமா? എന്നെ അവനെ വഴി നടത്തുന്നത് இந்த பாறையான கிறிஸ்து, இந்த கண்மலை. அதுதான் கொரிந்த ലേഖനത്തിൽ പൗലോസ് இப்படி சொல்கிறார். 1 Corinthians 10:14 படிங்க. 1 Corinthians chapter 10 verse 4. 1 Corinthians 10:4. ஆ அந்த கண்மலை எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தேவன் நீரே. என்னை கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே.